எல்லோருக்கும் வணக்கம். என் பேர் முத்து விஜய். பிக்சல்ஸோட இன்னொரு வீடியோவுக்கு உங்களை வரவேற்கிறேன். லுக்கு ரொம்ப காமெடியாக இருக்கும். சரி இருக்கட்டும், நம்ம கதைக்கு வரலாம். இன்னைக்கு அதாவது இன்னொரு 2-3 நாளில் நமக்கு S25 சீரீஸ் அஃபிஷியலாக லான்ச் ஆக போகுது. கேலக்ஸி அன்பேக்ட் ஈவெண்ட் இருக்குது. ஸோ அதில் என்னெல்லாம் லான்ச் பண்ண போகிறாங்கன்னா S25, S25 Plus, S25 Ultra. ஸோ மேபி வாட்சஸ் வரலாம். பட் இந்த 3 ஃபோன் பற்றின லீக்ஸ் அண்ட் ரூமர்ஸ் பற்றி தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஆல்மோஸ்ட் கன்ஃபார்ம் ஸ்பெக்ஸுங்க மாதிரி சொல்லலாம். லைக் அஃபிஷியலாக அவங்க சொல்லலை. நம்ம OnePlusலலாம் பார்த்த மாதிரி அவங்க அஃபிஷியலாக ஒரு டிசைனோ இல்லை ஒரு ஃபோட்டோவோ இது பண்ணல. பட் நமக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஓரளவு கன்ஃபார்ம் ஸ்பெக்ஸ் லீக்ஸ் அண்ட் ரூமர்ஸாக பார்க்கலாம். டைம் வேஸ்ட் பண்ணாண்டா வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க. முதல்ல 3 ஃபோன் லான்ச் ஆக போகுது. ஆக்சுவலி இன்னொரு ரூமர் இருக்குது, அதை நான் கடைசியாக சொல்கிறேன். நம்ம லாஸ்ட் இயர் நமக்கு S24, S24 Plus, S24 Ultraன்னு இருந்தது. ஸோ அதோட சக்ஸஸஸாக S25, S25 Plus, S25 Ultraன்னு 3 ஃபோன் லான்ச் ஆக போகுது. நம்ம பில்டு இதுலேருந்தே அப்படியே ஸ்டார்ட் பண்ணலாம். S25 அண்ட் S25 Plusக்கு, அதாவது எல்லா ஃபோனுக்குமே கிளாஸ் அண்ட் விச் டிசைன் தான். ஆனால் நமக்கு S25 அண்ட் S25 Plusக்கு அலுமினியம் ஃப்ரேம், S25 Ultraக்கு நம்ம லாஸ்ட் டைம் பார்த்த மாதிரியே டைட்டானியம். ஸோ அந்த டைட்டானியம்ங்கிறது அல்ட்ராக்கு தான் இன்னும் ரிசர்வ் பண்ணி வச்சுருக்காங்க. சைஸ்ன்னு பார்க்கும்போது S25 ஒரு 6.2 inch, S25 Plus 6.7 inch கிட்ட, S25 Ultra 6.8 inch, மேபி 6.9 வரலாம். பட் லாஸ்ட் இயர் சைஸஸ் தான் ரீட்டைன் பண்ண மாதிரி தெரியுது. ஸோ டிஸ்பிளே ரெசல்யூஷன்ஸ் பார்த்தீங்கன்னா இது ஒரு ஃபுல் HD ப்ளஸ் S25, மீதி 2 குவாட் HD ப்ளஸ். அக்ராஸ் தி போர்ட் 120 Hz சப்போர்ட் இருக்குது. மேபி அந்த LTPO வச்சு கொஞ்சம் டிஃபரன்ஷியேட் பண்ணாலும் பண்ணலாம். பட் ஆல் ஓவர் தி போர்ட் லைக் 120 Hz நமக்கு மேக்ஸிமம் ரெஃப்ரெஷ் ரேட் இருக்குது. மேபி அதாவது இது லீக்டு ஸ்பெக்கு. பட் என்னோட இது என்னென்னா ஒரு 144 Hz மாதிரி நமக்கு ஒரு மெயின் ஸ்ட்ரீம் ஃபோன்ஸில் கொண்டு வரலாம் அப்படிங்கிற மாதிரி நான் யோசிக்கிறேன். லைக் ஒரு 3-4 வருஷம் இருக்கும். அதாவது 2021 சாம்சங் அவங்க ஃப்ளாக்ஷிப் ஃபோன்ஸில் 120 Hz யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ ஆல்மோஸ்ட் ஒரு 4 இயர்ஸாக 120 போயிட்டு இருக்கிற மாதிரி ஒரு 144 அந்த மாதிரி கொஞ்சம் லைக் ஏன்னா நமக்கு 165 வரைக்குமே ஃபோன்ஸ் பார்த்துருக்கோம், லைக் கேமிங் ஃபோன்ஸ். பட் மெயின் ஸ்ட்ரீம் ஃபோன்ஸ் ஒரு 144 Hz கொடுத்தாங்கன்னா நல்லா இருக்கும்னு தோணுது. பட் ஓகே, 120 Hz குறை சொல்றதுக்குலாம் 120 Hz இருக்குது. அடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம பில்ட் பற்றி பேசிட்டோம், டிஸ்பிளே பற்றி பேசிட்டோம். இது ப்ராசஸர் அக்ராஸ் தி போர்ட் ஸ்னாப்ட்ராகன் 888. அது நம்ம எதிர்பார்த்தது தான். ஏன்னா 2025 ஒரு ஃப்ளாக்ஷிப் ப்ராசஸர் ஸ்னாப்ட்ராகன் 888. இவங்களுக்கு ஸ்னாப்ட்ராகன் 888 ஃபார் கேலக்ஸிங்கிற மாதிரி வரலாம். ஏன்னா நம்ம லாஸ்ட் ஒரு 2 ஜென்ரேஷன்ஸாகவே பார்த்துட்டு இருக்கோம் ஸ்னாப்ட்ராகன் 8 Gen 3 ஃபார் கேலக்ஸி. அதாவது ஒன்றும் இல்லை, அதே ப்ராசஸர் தான், கொஞ்சம் ஓவர் கிளாக் பண்ணியிருப்பாங்க கோர்ஸை. ஸோ பர்ஃபார்மன்ஸ் நல்லா இருக்குங்கிற மாதிரி தான் எதிர்பார்க்கலாம். நம்ம இப்போ பர்ஃபார்மன்ஸ் வரைக்கும்லாம் போனால், பட் சொல்கிறேன் ஒரு ஃப்ளாக்ஷிப் ப்ராசஸர் தான் கொடுப்பாங்க, அதுவும் லேட்டஸ்ட் ஃப்ளாக்ஷிப் ப்ராசஸர். சில ரீஜியன்ஸில் எக்ஸினோஸ் வரலாங்கிற மாதிரி பேச்சு ஓடிட்டு இருக்குது. கொஞ்சம் வருஷம் அது கொஞ்சம், அதாவது முன்னாடி அது எப்போவுமே ஒரு பிரச்சனையாக தான் இருந்தது. இப்போ இந்தியாவில் பார்த்தீங்கன்னா எக்ஸினோஸ் கொடுத்துட்டு யூஎஸ்ல ஸ்னாப்ட்ராகன் கொடுக்குறவங்கன்னே ஒரு இம்பேலன்ஸ் இருந்தது. ஏன்னா ஸ்னாப்ட்ராகனோட பர்ஃபார்மன்ஸோட ஒரு 10% எக்ஸினோஸ்க்கு கம்மியாக தான் இருக்கும். அதனால நமக்கு இன்ஃபீரியர் ப்ராடக்ட் கிடைக்கிற மாதிரி தானே இருந்தது. ஸோ ஒரு 10% பர்ஃபார்மன்ஸ் ட்ராப்பும் இருக்குது, பேட்டரி எஃபிஷியன்சியும் கம்மியாக இருக்குது. இந்த மாதிரி விஷயங்கள் பார்க்கும்போது ஸ்னாப்ட்ராகன் பெட்டர்னு தோணுச்சு. ஐ திங்க் ஒரு 2 ஜென்ரேஷன்ஸ் கரெக்டாக வந்துட்டு இருந்தது. இப்போ ரீசெண்டாக தென் அகெயின் மறுபடியும் இது பண்ண ஆரம்பிக்கிறாங்க போல். எக்ஸினோஸ் எக்ஸினோஸ் 2500ங்கிற மாதிரி சொல்கிறாங்க. நமக்கு வந்தால் தான் தெரியும் பர்ஃபார்மன்ஸ் என்ன டிஃப்ரென்ஸ் எவ்வளோ இருக்கும் அப்படிங்கிற மாதிரி. ஸோ பர்ஃபார்மன்ஸு இவ்வளோதான். ஆக்சுவலி ஹார்ட்வேர் இது பற்றி பேசும்போது இன்னும் S Penலாம் ரீட்டைன் பண்ணுறாங்க S25 Ultraவில். S25 அண்ட் S25 Plusக்கு நமக்கு லாஸ்ட் இயர் இந்த மாதிரி தான், அதே ஒரு ஹெட்ஃபோன் ஜாக் எதுவும் இல்லாமல் USB போர்ட், அதுக்கப்புறம் டுவெல் ஸ்டீரியோ ஸ்பீக்கர்ஸ், இந்த மாதிரிலாம் தான். கலர்ஸ் ஆக்சுவலி சில கலர்ஸ் சொல்லியிருக்காங்க.
எனக்கு வந்து ஞாபகம் இல்லை. ஸோ வந்து நான் நோட் பண்ணி வச்சுருக்கேன். S25க்கு வந்து ஐ மீன் S25 அண்ட் S25 ப்ளஸ்க்கு வந்து ப்ளூ பிளாக், கோரல் ரெட், ஐசி ப்ளூ, மின்ட், நேவி, பிங்க் கோல்டு, சில்வர் ஷேடோ. இதில் வந்து சில கலர்ஸ் எக்ஸ்க்ளூசிவாக சாம்சங்க்குன்னு அவங்க எப்போவுமே சில இது ரிசர்வ் பண்ணுவாங்க, Samsung.comல மட்டும்தான் கிடைக்கும்ட்டு. அந்த மாதிரி சில கலர்ஸ் ஒரு 2-3 கலர் இருக்கலாம் அந்த மாதிரி சொல்கிறாங்க. கலர்ஸ் கொஞ்சம் பஞ்சியாக இருக்கிற மாதிரி தான் இருக்குது. இப்போ ப்ளூ பிளாக்னா ஐ திங்க் ஒரு நல்ல டார்க் ப்ளூ, கோரல் ரெட்னா ஒரு ஆரஞ்சிஷ் ரெட் மாதிரி, அதுக்கப்புறம் ஒரு லைட் ப்ளூ, ஒரு லைட் க்ரீனு, அதுக்கப்புறம் இன்னொரு நேவி. அதாவது நேவிக்கும் ப்ளூ பிளாக்குக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் வரும்னு தெரியல. மேபி நேவியில் வைப்ரண்ட்டாக இருக்கலாம். பிங்க் கோல்டு, அதுக்கப்புறம் ஒரு சில்வர் கலர், இந்த மாதிரி சில கலர்ஸ் இருக்குது. S25 அல்ட்ராக்கு பார்த்தீங்கன்னா இது டைட்டானியம் இல்லை. ஸோ டைட்டானியம் பேர் வச்சு தான் வைப்பாங்க. லாஸ்ட் இயரே அப்படி தான் வச்சுட்டு இருந்தாங்க. டைட்டானியம் பிளாக், டைட்டானியம் கிரே, இதெல்லாம் ஓகே தான். டைட்டானியம் ஜேட் கிரீன். ஸோ மேபி இது வந்து ஒரு சார்ட் ஆஃப் ஐஃபோன் 13 ப்ரோ ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன். 13 ப்ரோவில் ஒரு க்ரீன் கொடுத்தாங்க. 13 ப்ரோவில் மேபி அந்த மாதிரி ஒரு ஃபாரஸ்ட் க்ரீன் மாதிரி ஒரு டார்க் க்ரீன் மேட் ஃபினிஷில் சான்சஸ் இருக்குது. ஜெட் பிளாக். ஸோ பிளாக்குக்கும் ஜெட் பிளாக்குக்கும் வந்து மேபி அந்த சேச்சுரேஷனோட பிளாக்கோட சேச்சுரேஷன் இன்னும் அதிகமாக இருக்கலாம். அப்படின்னா பிளாக்குக்கும் கிரேக்கும் என்ன வித்தியாசம் தெரில. பிங்க் கோல்டு. ஸோ நம்ம S25ல நான் சொன்ன மாதிரி தான். சில்வர் ப்ளூ, ஒயிட் சில்வர், ஒரு ஒயிட் கலர், அப்புறம் ஒரு லைட் ப்ளூ கலர். ஸோ S25 அல்ட்ராவில் கலர்ஸ் வந்து ஒரு மாதிரி போரிங்காக இருக்கிற மாதிரி தான் இருக்குது. பார்க்கலாம் என்ன கலர்ஸ்லாம் வருதுன்ட்டு. பட் கலர்ஸ் எல்லாம் கூட விட்டுடலாம். அடுத்து மெயினான விஷயம் கேமராஸ்க்கு வரலாம். கேமராஸ் பார்த்தீங்கன்னா இந்த இயர் வந்து அல்ட்ராவில் கொஞ்சம் சேஞ்சஸ் பண்ணியிருக்காங்க. S25 அண்ட் S25 ப்ளஸில் வந்து 50 மெகா பிக்சல் மெயின் கேமரா, 12 மெகா பிக்சல் அல்ட்ரா வைட், 10 மெகா பிக்சல் டெலிஃபோட்டோ. ஸோ டெலிஃபோட்டோ நமக்கு லாஸ்ட் டைம் மாதிரி தான் ஒரு 3x மாதிரி கொடுப்பாங்கன்னு எதிர்பார்க்கப்படுது. ஸோ இது வந்து S25 அண்ட் S25 ப்ளஸ்க்கு. அல்ட்ராவுக்கு பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி ப்ரைமரி 200 மெகா பிக்சல் கேமரா இருந்தது. டெலிஃபோட்டோ வந்து ஒரு 10 மெகா பிக்சல் இருந்தது. இப்போ எக்ஸ்ட்ராவாக ஒரு 50 மெகா பிக்சல் 5x டெலிஃபோட்டோ, அதாவது 3xக்கு 10 மெகா பிக்சல் கொடுத்துட்டு 5x பெரிஸ்கோப்புக்கு வந்து ஒரு ஹையர் ரெசல்யூஷன் கொடுக்குறாங்க. ஸோ ஜூம்ஸ்க்கு பெட்டராக இருக்கும். அண்ட் அல்ட்ரா வைடுக்கு இப்போ ஒரு 50 மெகா பிக்சல் கொடுக்குறாங்க. ஸோ இது வந்து ஒரு கைண்ட் ஆஃப் ஒரு ட்ரெண்ட் மாதிரி தான். ஏன்னா OnePlus இதை ஆரம்பித்தாங்க. தென் ஆப்பிள் இப்போது ரீசெண்டாக 16 ப்ரோவில் வந்து 48 மெகா பிக்சல் அல்ட்ரா வைட் கொடுத்துருக்காங்க. பிராண்ட்ஸ் வந்து அல்ட்ரா வைட்டில் இன்னும் கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ணுறாங்க. நல்ல விஷயம்தான், பார்க்கலாம். அண்ட் வீடியோ எல்லாமே அதே மாதிரி தான், லைக் 8K அந்த மாதிரி தான் இருக்குது. அண்ட் இவங்க வந்து மேக்ரோவில் வந்து இன்னும் பெட்டராக கான்சென்ட்ரேட் பண்ணுறவங்க மாதிரி சாம்சங் சொல்கிற மாதிரி லீக்ஸ் அண்ட் ரூமர்ஸ் வந்து இருக்குது. பார்க்கலாம் எப்படி இருக்க போகுது அப்படின்ட்டு. அடுத்து பார்த்தீங்கன்னா பேட்ரி வந்து பெரிய சேஞ்சஸ் இல்லை. அட்லீஸ்ட் பேட்ரி சைஸஸில் நமக்கு வந்து S25ல வந்து 4000 mAh, S25 ப்ளஸில் 4900, S25 அல்ட்ராவில் 5000. மேபி சிலிக்கன் கார்பைட் பேட்டரி கொடுத்துருந்தாங்கன்னா இதே வெயிட்டுக்கு இன்னும் அதிக கெப்பாசிட்டி பேட்டரி கொடுத்துருக்கலாம். தெரியல என்னன்ட்டு. மேபி அது S26 சீரீஸ்க்கு வந்தாலும் வரலாம். பட் அதுக்கு ஒரு ட்ரெண்ட் ஆக ஆரம்பிக்குது. நம்ம இப்போ OnePlus 13 பார்த்தோம். ஸோ இங்கே கொடுத்துருந்தா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். பட் இது லீக்ஸ் அண்ட் ரூமர்ஸ் தான். ஒரிஜினலாக லான்ச்சில் என்ன ஆக போகுதுன்னு தெரில. பார்க்கலாம், வெயிட் பண்ணி பார்க்கலாம். சார்ஜிங்க்கு பார்த்தீங்கன்னா S25க்கு 25 வாட்ஸ் வரைக்கும் வயர்ட் சார்ஜிங், ப்ளஸுக்கும் அல்ட்ராவுக்கும் 45 வாட்ஸ் வரைக்கும் வயர்ட் சார்ஜிங். சார்ஜிங் ஸ்பீட் இன்னும் இம்ப்ரூவ் பண்ணலாம் சாம்சங்னா. பிராண்ட்ஸ் வந்து ஆப்பிளே ஆல்மோஸ்ட் 45 வாட்ஸ் வரைக்கும் கேட்ச் பண்ணிட்டாங்க. சாம்சங் இன்னும் அதே இடத்துல ஸ்டேபிளாக நிற்கிறது என்னன்னு தெரியல. பட் வயர்லெஸ் சார்ஜிங்கில் சாம்சங் ஒரு நல்ல விஷயம் பண்ணியிருக்காங்க. Qi2 வயர்லெஸ் சார்ஜிங் சப்போர்ட் பண்ணுறாங்க. அதாவது மேக்ஸேஃப் சார்ஜிங். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது வந்து ஆப்பிள் யூசர்ஸ் இருக்காங்கன்னா அவங்க மேக்ஸேஃப் இதெல்லாம் யூஸ் பண்ணிக்கலாம். 25 வாட்ஸ் வரைக்கும் நம்மளால் வந்து இன்புட் எடுத்துக்க முடியும். ஸோ இது ஒரு நல்ல விஷயம்தான். ப்ளஸ் மேக்ஸேஃப் ஆக்சசரிஸ் வந்து கொஞ்சம் ஓரளவுக்கு இப்போ ஒயிட் ஸ்ப்ரெட்டாக கிடைக்க ஆரம்பிக்குது. ஸோ அந்த மாதிரி விஷயங்களில் நீங்கள் ஒரு மேக்ஸேஃப் பவர் பேங்க்கோ இல்லை மேக்ஸேஃப் ஸ்டாண்டோ இந்த மாதிரி ஏதாவது ஒன்று வாங்கிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறேன். அடுத்து ப்ரைஸ் பற்றி பார்க்கும்போது லாஸ்ட் இயரோட லான்ச் ப்ரைஸ்லேயே தான் வந்து
அதில் எதை ரீட்டைன் பண்ணுவாங்கங்கிற மாதிரி பேச்சுகள் வருது. அதாவது S25 வந்து ஒரு 70K பட்ஜெட் செக்மெண்ட்டில், S25 ப்ளஸ் வந்து அந்த 1 lakh செக்மெண்ட்டில், அல்ட்ரா வந்து 120 to 130 அந்த செக்மெண்ட்டில். இன்னும் பென் வந்து S25 அல்ட்ராவில் மட்டும்தான் இருக்குது, வேறு எதுக்கும் கொடுக்கல. மெயினாக வந்து S25 அல்ட்ராவில் வந்து நமக்கு பாடி வைஸ் லைக் ஃபிசிக்கல் சேஞ்ச் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஃப்ளாட்டாக சைட்ஸ் கொண்டு வராங்க. அதாவது இந்த ஐஃபோன் மாதிரி இப்போ நமக்கு வந்து முன்னாடி எப்படி இருக்கும்னா S24 வந்து இங்கேயும் ஃப்ளாட்டாக இருந்தது, இங்கே வந்து கர்வ்டு எட்ஜஸ் மாதிரி தான் இருந்தது. பட் இப்போ வந்து ஃப்ளாட் எட்ஜாக கொண்டு வர்றாங்க. பட் ரொம்ப கார்னர், அதாவது இந்த கார்னர்லாம் ஃப்ளாட்டாக இல்லாமல் இது கொஞ்சம் கர்வ் பண்ணியிருக்காங்க. லிட்டரலி 15 Pro அண்ட் 16 Proலலாம் வந்து அவங்க என்ன கொண்டு வந்தாங்களோ ஃபிசிக்கல் அப்பியரன்ஸ் எப்படி இருக்கும் அந்த மாதிரின்னு வச்சுக்கலாம். பட் இன்னும் ஒரு பாக்ஸி ஃபோன் தான் இது. ஸோ அவ்வளோதான் கைஸ். அண்ட் அந்த லாஸ்ட்டாக சொன்ன டிவைஸ் என்னென்னா S25 ஸ்லிம்னு ஒரு டிவைஸ் வரலாம். பட் இதோட லான்ச் ஆகாமல் கொஞ்ச நாள் கழித்து லான்ச் ஆகலாம். அது வந்து ஒரு லீக் என்ன சொல்கிறாங்கன்னா Snapdragon 8 Liteோட ஒரு 50 மெகாபிக்சல் மெயின் கேமரா, 10 மெகாபிக்சல் டெலிஃபோட்டோ, 12 மெகாபிக்சல் அல்ட்ரா வைட், அதே தான். அதாவது S25 ப்ளஸ் சைஸ் தான். நமக்கு வந்து இன்னும் ஸ்லிம்மாக ஒரு 7 millimeterக்குள்ளே இருக்கிற மாதிரி அப்படிங்கிற மாதிரி மெயினான இந்த ஒரு லீக் பாயிண்ட் பண்ணுது. பட் எனக்கு என்ன தோணுதுன்னா, இந்த ஃபோன் வந்ததுன்னா S25க்கும் S25 ப்ளஸ்க்கும் அப்போது எல்லாமே ரொம்ப சிமிலராக இருக்கிற மாதிரி இருக்கும்ல, பாயிண்ட் அவுட் பண்ணுற மாதிரி. அந்த ஸ்பைடர்மேன் மீம் பார்த்துருந்தீங்கன்னா தெரியும், நான் அந்த ஸ்பைடர்மேன் அந்த மாதிரி மேபி ஆகுமோன்னு தோணுது. அப்புறம்னா அல்ட்ரா மட்டும்தான் அந்த சீரீஸ்லேயே லைக் ஸ்டாண்ட் அவுட் ஆகிற ஃபோன் மாதிரி இருக்கும். மேபி இது அவங்க மார்க்கெட்டிங் பிளானாக கூட இருக்கலாம். இப்படி இருக்கிற பட்சத்தில், எல்லாமே ஒரே மாதிரி இருக்க பட்சத்தில் நான் வித்தியாசமாக பார்க்குறோன்னு சொல்லிட்டு அல்ட்ராக்கு போக யூசர்ஸை வந்து ட்ரிகர் பண்ணுற மாதிரி இருக்கலாம். தெரியல என்ன நடக்க போகுதுன்ட்டு. நம்ம லான்ச்சில் வெயிட் பண்ணி பார்த்தா தான் தெரியும். புது வாட்சஸ் வர்றதுக்கும் சான்சஸ் இருக்குது. ஆர் அது வந்து நமக்கு ஃபோல்டோட வர்றதுக்கும் சான்சஸ் இருக்குது. எல்லாமே 1 UI 7 Android 15 அவுட் ஆஃப் தி பாக்ஸில் வரும். ஸோ 7 years ஆஃப் சாஃப்ட்வேர் அப்கிரேட்ஸ் வந்து எதிர்பார்க்கலாம். நீங்கள் இந்த வீடியோ பற்றி என்ன நினைக்கிறீங்க கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். சாம்சங்கோட லான்ச் ஈவென்ட் பார்த்தா தான் தெரியும். பட் எனக்கு தெரிஞ்ச லீக்ஸ் அண்ட் ரூமர்ஸ் வந்து நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணியிருக்கேன். என்ன நினைக்கிறீங்க இந்த வீடியோ பற்றி கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக், பிடிக்கலன்னா டிஸ்லைக், மறக்காமல் சப்ஸ்கிரைப் டு பிக்சலிசம்.